உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. இந்த கார் கம்பெனிங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, தங்கிட்ட வேலை செய்கிற தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிளாஸ் ஒன்று கொடுக்கணும், கோர்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரை அங்கே வர சொல்கிறார். அவரும் வந்துட்டார், கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பார்த்து உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு எல்லாரோட நலனையும் கேட்டுட்டு ஒவ்வொருத்தரை பற்றி அறிமுகம் கேட்குறாரு. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன ஏதுன்னு இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி கேட்குறாரு. கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்ச பின்னாடி இவர் சொல்கிறாரு, சரிங்க இப்போ நம்ம நம்மளுடைய கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, சரிங்க இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டாச்சு, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமான்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி அவரும் கேட்குறார், நம்மளுடைய கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் சந்தோஷமாக, என்ன ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் என்ன சொல்ல போகிறார், எப்படி சொல்ல போகிறார், என்னெல்லாம் விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், இப்படியெல்லாம் யோசனை பண்ணி அவங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அவரோட கிளாஸ். அப்போது அவர் கூட்டத்தில் உட்காந்துருக்க அத்தனை பேரையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் இங்கே முன்னாடி போர்டில் முன்னாடி இருக்க இந்த போர்டில் தனக்கு பிடிச்ச ஒரு 30 பேர் இந்த போர்டில் எழுதணும், யார் வரீங்கன்னு கேட்ட உடனே ஒரு அம்மா ரொம்ப ஆவலா நம்மளை மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு நான் வரேன்னு முன்னாடி போகிறாங்க. போன அந்த அம்மா கிட்ட அவர் ஒரு சாக் பீஸ் கொடுக்குறார். சாக் பீஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச 30 பேர் இந்த போர்டில் எழுதுங்கன்னு சொல்கிறார். இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. 1 2 3ன்னு போட்டு 30 பேர் யாரெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த 30 பேர் எழுதிடுறாங்க. இவ்வளவு தானே, இன்னும் இருக்கான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களையெல்லாம் பிடிக்கும், பட் இவங்களையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்த ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சந்தோஷம், உங்கள் எல்லாருக்கும் இப்படி நிறைய பேர் இருக்காங்களான்னா எல்லோரும் ஆமாம் எங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு இவர் கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப சில்லியாக இருந்துச்சு, இது என்ன பிடிச்சவங்க அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் இவர் அதை கேள்வி கேட்டு முடித்த உடனே இந்த அம்மா அவளை இடத்துக்கு போனப்போ, இல்லைம்மா இருங்க, இங்கே இருங்க, உங்ககிட்ட என்ன சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த அம்மா கொஞ்சம் குழப்பத்தோடைய, என்ன கேள்வி, யார் பிடிக்கும்னு கேட்டீங்க, எழுதிட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு விளையாட்டு, ஒரு அசால்ட்னஸ்ஸாக இருந்துச்சு. அப்போது அந்த ப்ரொஃபஸர் கேட்டார், இதில் எனக்கு இப்போ ஒரு 25 பேர் போதும், நான் என்னோடய அந்த ரிசர்ச்சுக்காக ஒரு 25 பேர் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன், அதனால் இதிலேருந்து யாராவது ஒரு 5 பேரை நீங்கள் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். அழிச்சிருங்க அந்த போர்டில் இருந்து. உடனே இந்த அம்மா யோசிக்கிறாங்க, மேலேருந்து இப்படியே பார்க்குறாங்க. இவங்க கூட வேலை செய்கிற இவங்களோட கொலீக்ஸ், அவங்களில் சிலரை இவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி எழுதி இருந்திருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த 5 பேரோட பேரை அழிச்சிட்றாங்க. கொலீக்ஸ் 5 பேரோட பேரை அழிச்சிட்டு கூட வேலை செய்கிறவங்க பேரை 5 பேரை அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த போர்டில் இருக்கிறது 25 பேர் தான், சரிங்களா? இப்போ 25 பேர் இருக்காங்க சார், இவங்க 25 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ப்ரொஃபஸர் திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் யோசனை பண்ணி பார்த்தேம்மா, எனக்கு 25 பேர் வேண்டாம், 20 பேர் இருந்தால் போதும், அதனால் நீங்கள் இன்னும் ஒரு 5 பேரை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா யோசிக்கிறாங்க, யாரை அழிக்கலாம், எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும்னு எழுதிட்டோம், எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல, ப்ரொஃபஸர் கேட்குறாரு, நம்மளுடைய தூரத்து சொந்தங்கள் தூரத்து ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருப்பாங்க இல்லையா, அவங்களில் ஒரு 5 பேர் இந்த அம்மா அழிச்சிட்றாங்க. அவங்களில் ஒரு 5 பேரை அழிச்சிட்டோன்னா போர்டில் இப்போ 20 பேரோட பேர் தான் இருக்குது. 20 பேர் இருக்கணும்னா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சார் இப்போ 20 பேர் தான் இருக்கிறாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி 20 பேர் இருக்காங்க. ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டே தலையசிச்சுட்டு, இல்லைம்மா எனக்கு 15 பேர் போதுங்கிறார்.
என்னடா இந்த ஆள் சரியான லூஸாக இருக்காரு, 30 பேரை எழுத சொன்னார், இப்போ 5 பேரையா கட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த அம்மா இன்னும் யார் 5 பேரை கட் பண்ணலாம் இந்த போர்டில் இருந்துன்னு இப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சா, அவங்க வசிக்கிற அந்த வீதியில் அவங்களுக்கு அந்த தெருவில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 5-6 பேர் அவங்க பேர் எழுதியிருந்தாங்க. அந்த ஒரு 5 பேரோட பேரை இவங்க அழிச்சிட்றாங்க. இப்போ என்னாச்சு, கூட வேலை செய்கிறவங்க போயிட்டாங்க, தூரத்து உறவினர்கள் ஊரில் இருக்கிறவங்க, நமக்கு சொந்தம் ஆனால் பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க. அடுத்து இப்போ நம்ம தெருவில் நம்ம கூட ஒன்றா வசிக்கிறவங்க, அவங்களையும் இவங்க அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு இப்போ சார் 15 பேர் தான் இருக்குன்னு. அப்போது இந்த ப்ரொஃபஸர் கூட்டத்தை பார்த்து சிரிக்கிறாரு, என்னங்க சரியா அப்படின்னு. கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா இந்த மனுஷன் இப்போ 30 பேரை எழுத சொல்லி 5 குறைச்சி இப்போ 15 வந்து நிறுத்துறாரு, இதை வச்சு இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. அதனால எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் முகத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர் சொன்னார், இல்லை பரவாயில்லம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னும் ஒரு 5 பேர் அழிச்சிருங்க, எனக்கு 10 பேர் போதும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, யாரை அழிக்கிறது, 10 பேர் யாரை அழிக்கிறது. சரி, நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களில் கொஞ்சம் நெருங்கின சொந்தக்காரங்க அவங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அதில் ஒரு 5 பேரை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் ஒரு 5 பேரை அழிச்சிடுறாங்க. இப்போ இந்த போர்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க. 10 பேர் தான் அந்த போர்டில் இருக்காங்க. அப்போது இந்த ப்ரொஃபஸர் இப்படியே பார்க்குறாரு, அந்த அம்மா கொஞ்சம் கலக்கத்தோடு பார்க்குறாங்க. அப்போ தான் உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இது விளையாட்டு இல்லை, ஏதோ விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சு அவங்களும் சீரியஸாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, சரி போட்டு விடுங்க, இத்தனை பேர் எதுக்கு, 10 பேர் எதுக்கு, ஒரு நிகழ்ச்சிக்கு 10 பேர் நான் எதுக்கு கூப்பிடணும், யாராவது 5 பேர், ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அது, அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு 5 பேரை கூப்பிட்டுட்டு போகிறேனே, இன்னும் ஒரு 5 பேரை அழிச்சிருங்க அப்படின்னோடனே இந்த அம்மா ஒத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன கலக்கம், 30லேருந்து நம்ம லிஸ்ட்டு இப்போ 10க்கு வந்துச்சு, இந்த 10லேருந்து 5க்கு போகணுன்னா இந்த அம்மா கொஞ்சம் வருத்தமாக கூட தாங்க இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு போர்டை இப்படியே பார்க்குறாங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் 2 தடவை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு 5 பேர், அந்த 5 பேர் அந்த போர்டில் இருக்குது, அந்த 5 பேரோட பேரையும் இவங்க அழிச்சிட்றாங்க. அழித்து முடித்த உடனே இந்த அம்மா இப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி குருன்னு இருக்குது. 30 பேர் இருந்தது, இப்போ 5 பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறாங்க இவர், ப்ரொஃபஸர் என்ன தான் செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு மாதிரி ஒரு சின்ன படபடப்பு. கூட்டத்தில் இருந்த எல்லாருக்குள்ளேயுமே அந்த படபடப்பு தொத்திக்கிச்சு, ஏதோ விஷயம் இருக்குது, இல்லைன்னா இப்படி 30லேருந்து 5 வரைக்கும் லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவனிக்க ஆரம்பிக்கும்போது இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, சரிம்மா, இப்போ இந்த 5 பேர் யாருன்னு கேட்டோன்னே, என்ன பெற்றவங்க 2 பேர், எங்கள் அம்மா அப்பா, நான் பெற்ற 2 பேர், என் பையனும் என் பொண்ணும், அடுத்தது என் கணவர், இப்படி 5 பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த 5 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த 5 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும்னா எவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், அளவு சொல்ல முடியாது, அவ்வளோ பிடிக்கும், எல்லாருக்கும் அப்படி தானே இல்லையா அப்படின்னோன்னு இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அப்படியா, சரி, இதுலேயும் எனக்கு 2 பேர் வேண்டாம், 3 பேர் இருந்தால் போதும், அந்த 3 பேர் யாராக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன பதட்டமாக இருந்தது, கொஞ்சம் அதிகமான பதட்டம் ஆயிடுச்சு, கைகள் நடுங்க ஆரம்பிக்குது, ஒரு படபடப்பு. அந்த படபடப்போடையே அந்த போர்டை இப்படியே பார்த்துக்கிட்டு அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் பேரை அழிச்சிட்றாங்க. இப்போ அந்த போர்டில் இருக்கிறது 3 பேர்,
இவங்களோட பொண்ணு, பையன், வீட்டுக்கார். இந்த 3 பேர் தான் அந்த போர்டில் இருக்குது. ஓ, இவங்க 3 பேர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னா ஆமான்றாங்க. ஆனால் அவங்க கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். லேசாக கண்கள் கலங்கி உதடுகள் துடிக்குது. படபடப்போட அவங்க அந்த போர்டை பார்த்துக்கிட்டே அவர்கிட்ட பதில் சொல்கிறாங்க. அப்போவும் இந்த ப்ரொஃபஸர் விடலைங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சரிம்மா, போனால் போட்டோம், எனக்கு இதில் யாராவது 2 பேர் இருந்தால் போதும், ஒருத்தரோட பேரை எடுத்துருங்கன்றார். இந்த அம்மாவுக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. என்னது, இதில் இருந்தும் 2 பேர், ஒருத்தரை எடுக்கணுமா, எப்படி அப்படின்னு யோசிச்ச அந்த நொடியே கொஞ்சம் கூட சலனப்படாமல் தன் பொண்ணோட பேரை அழிச்சிட்டாங்க. இப்போ அந்த போர்டில் இருக்கிறது யார்? 2 பேர், தன்னுடைய கணவரும் தன்னுடைய மகனும். எல்லாரும் அப்படியே கூர்ந்து அந்த போர்டையவே கவனிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் அடுத்து என்ன சொல்ல போகிறாரோன்னு கவனிக்கிறாங்க. எல்லாரும் ஆர்வமாக இப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த அம்மா கைகள் நடுங்குது, இப்படியே நடுங்குது. ஒரு விதமான பதட்டம். வேர்வையை முந்தானி எடுத்து இப்படி வேர்வையெல்லாம் இப்படி தொடச்சிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, கடைசியாக ஒன்று கேட்குறேம்மா, இதில் இந்த 2 பேர் இருக்காங்க, உங்கள் கணவர், உங்கள் மகன், இந்த 2 பேரில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்கள மட்டும் வச்சுட்டு இன்னொருத்தரோட பேரை அழிச்சிடுங்கிறார். மனைவி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணை அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே அந்த போர்டிலிருந்து தன் மகனோட பேரை அழிச்சிடுறாங்க. மகனோட பேரை அழிச்சு முடித்த உடனே கத்தி கத்தி அழுதுட்டு இந்த ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லாமையே அவங்க போய் அவங்களோட இருக்கையில் அமர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப அழுறாங்க. அப்போது அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, ஏம்மா என்னாச்சு? எல்லாம் சரியாக தானே பண்ணுனீங்க, கேட்டதெல்லாம் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, நான் அதுக்கான விடையை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி அழுதுட்டு வந்துட்டீங்களே, என்ன காரணம் அப்படின்னு? உங்களுக்கு ஏன் உங்கள் கணவரை ரொம்ப பிடிக்கும்? ஏன் உங்கள் பிள்ளைங்க பையன் பிள்ளை இல்லையா? உங்கள் அம்மா அப்பாவை பிடிக்காதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்க அழுகை நிற்கிற வரைக்கும் அவங்களையே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த ப்ரொஃபஸர் கேட்குறார். அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது அந்த ரூமே. அவ்வளோ பெரிய ஹால் அப்படியே அமைதியாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபஸர் கேட்குறார், இப்போ எந்திரிங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அந்த கடைசி 5 பேரில் உங்கள் கணவரை தான் செலக்ட் பண்ணீங்க, ஏன் மற்றவங்கள செலக்ட் பண்ணலை? எல்லாருமே உங்களுடைய நெருங்கிய உறவுகள், ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்களாம், ஐயா, நான் முதல்ல என்னை பெற்றவங்களோட பேரை அழித்தேன். என்ன காரணம்னா, அவங்க கூட எத்தனையோ வருஷம் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கடமைகள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு இன்னும் பசங்க பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள பார்க்கணும், அவங்களுக்காக அவங்க வாழணும். அவங்க எனக்காக மட்டுமே வாழ முடியாது. அதனால அவங்கள நான் முதல்ல அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களை பெற்றவங்கள நீங்கள் அழிச்சிட்டிங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு குழந்தைகள் இருக்குது, மற்றவங்கள பார்க்கணும், முழுக்க முழுக்க உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய நேசமும் மற்றவங்களுக்கு நீங்கள் காமிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் குறைச்சிட்டிங்க, அழிச்சிட்டிங்க. சரி, உங்கள் பையனும் பொண்ணும் என்ன பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, பொண்ணை பற்றி பேசும்போது அந்த அம்மா கொஞ்சம் கூட சலனப்படலை, அழிக்கும் போதும் சலனப்படலை. அவங்க என்ன சொன்னாங்க, என்னைக்கு இருந்தாலும் அந்த பொண்ணை நான் இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்துடணும், அவள் என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல, அவள் இன்னொரு வீட்டில் போய் வாழ வேண்டியவள், அவளோட கணவருக்காக, அவளோட குழந்தைகளுக்காக, அவளுடைய உறவுகளுக்காக அவள் வாழ வேண்டியிருக்கு, அவள் எனக்காக வாழ முடியாது. அதனால் அவளை நான் அழிச்சிட்டேன். சரி, அப்படிங்கும்போது மகனும் அதே மாதிரி தான். அவன் இப்போ படிச்சுட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறதுக்காக, இன்னும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக என்னை விட்டுட்டு வெளிநாடு போகலாம், இல்லை வெளியூர் போயிடலாம். நாளைக்கு படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு போன பின்னாடி அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் குடும்பத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி சூழல்களில் அவன் எப்படி என்னை பார்க்க முடியும்? அவன் என்னை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவன் குடும்பம், அவன் வாழ்க்கை அப்படியே போயிடும்.
அப்புறம் நான் தனியாக விடப்படுவேன். அதனால தான் என் மகனையும் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, அப்போ உங்கள் கணவர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா கத்தி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இந்த ப்ரொஃபஸர் என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்ன பதில் எல்லாரையும் அப்படியே ஆச்சரியப்பட வச்சது. அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள வரலாமா? இன்னும் நிறைய இருக்குங்க கேட்கறதுக்கு. கேட்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. இப்போ அழகான இந்த பாடலை கேட்போம், அப்புறமா நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். நிஜமில்ல உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை, நிலைத்தும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும் நிலையட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், எப்போதும். ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை, ஆழ்ந்துதரும் வார்த்தை வாழ்க்கையிலை வளர்த்தால் வசந்தம் என்று நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் வளர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை, பார்ப்பதரும் வார்த்தை வாழ்க்கையினை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்று தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும், நீ மட்டும் போதும், எப்போதும் நிலையில்ல உலகு நிஜமில்ல உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும், எப்போதும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. பொய்மையிலே விழுந்து போயாக நடந்து பொன்னந்து போகுது,
மட்டும் போதும் எப்போதும். நிலையில்ல உலகு நிஜமில்ல உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். அன்பு உறவுகளே, இந்த அழகான பாடல் நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம வந்தாகணும் இல்லைங்களா? அந்த நிகழ்ச்சியில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த மனைவி கணவரோட பேரை மட்டும் வச்சுருக்கீங்களே, வேறு யார் பேரையும் வைக்கலையே ஏன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படியே அழுதுகிட்டு உதடுகள் அப்படியே துடிக்குது, கைகள் கன்னங்கள் எல்லாம் அப்படியே துடிக்குது, ஒரு மாதிரி ஆகுது. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் மட்டும்தான் என்னை உண்மையாக நேசிக்கிறார். நான் சாகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்க போகிறவர் அவர் மட்டும்தான். என்னை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப அன்பானவர். என்னை எப்பவும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு அவர் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கார். எனக்காகவே வாழ்கிறவர் அவர். அவரை விட்டு அவரை நான் எப்படி பிடிக்கலேன்னு சொல்ல முடியும்? யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் என் கணவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும், ஏன் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கணவர் தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அழுன்னு அழுக்கிறாங்களாம். என் கணவரை நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன். அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காரு, என்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார், பாசம் வச்சுருக்கார், எனக்காக எதையும் வேணாலும் விட்டு கொடுப்பார். என்னை மட்டும் அவர் வாழ்க்கையில் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட அன்பான அந்த கணவரை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் எனக்கு தான், அவர் கூட தான் நான் வாழணும். அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு முன்னாடி நான் இறந்து போயிடணும். அப்படி அந்த அளவுக்கு நான் அவரை நேசிக்கிறேன். அவர் மேலே உயிராக இருக்கேன். எனக்காக வாழ்கிற ஒரே ஜீவன் என் கணவர் தான் சொன்னாங்க. பார்த்தீங்களா? இந்த மனைவி அந்த கணவரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. கதை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த விஷயங்களை கேட்கும்போது, கண்டினியூஸாக கேட்டிருந்தா உங்ககிட்ட பேசும்போது நானே நெகிழ்ந்து போயிருப்பேன். அதனால தான் நான் இடையில ஒரு பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே வந்தேன். கொஞ்சம் நமக்கு ஒரு டைவர்ஷன் கிடச்சிது. யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற குடும்ப உறவுகளில் எத்தனை கணவன் மனைவி தங்களுடைய அந்த பார்ட்னரை புரிஞ்சிருக்காங்க, கணவரையோ மனைவியையோ புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களோட அன்பை உணர்றாங்க, நேசிக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? இப்போல்லாம் வராங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, 1 மாதம் ஆகிறதுக்குள்ளே கோர்ட்டில் போய் நின்னுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அன்பு இல்லை, பாசம் இல்லை, அக்கறை இல்லை. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலம், பொசசிவ்னஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாங்க. கொஞ்ச நாள்லேயே குடும்ப உறவுகள் பிரிஞ்சு போயிடுது, அழிஞ்சு போயிடுது. குடும்பங்களை பார்க்க முடியறதில்ல, குழந்தைகளை பார்க்க முடியறதில்ல, வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க நிறைய பேர். இந்த மனைவி மாதிரி கணவனை புரிஞ்சுக்கிட்டவங்களும், அந்த மனைவியை புரிஞ்சுக்கிட்ட அந்த கணவன் மாதிரி இருக்கிறவங்களும் இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த அம்மா, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம், என் கணவர் மட்டும் எனக்கு போதும், அவரோட அன்பு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், எப்பவும் கிடைச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கணும், அவங்கள உண்மையாக நேசிக்கணும், உண்மையான அன்பு வச்சு கடைசி வரைக்கும் அவங்களுக்காகவே வாழணும். அதுதாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம குடும்பங்களில் நாம் அப்படி இருக்கோமா? இந்த நவீன குடும்ப உறவுகள் நாம் எப்படி இருக்கோம் யோசித்து பார்ப்போமா? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாமா? அதுக்கிடையில் எனக்குமே இதோடு நிறுத்துறதுக்கு மனசு வரல. என்னதான் நம்ம எப்படி தான் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கடவுளோட நிழலில் நாம் கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ தாங்க நமக்கு இந்த உண்மையான உறவுகளோட
அன்பும் பாசமும் நேசமும் புரியும். இல்லைன்னா அதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால் கடவுளையும் விடாமல் கைவிடாமல் பிடிச்சிக்கிட்டு நம்ம குடும்ப உறவுகளோட நம்ம சந்தோஷமாக வாழணும். இப்போ இந்த பாட்டை கேட்கலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோ நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அரவணைத்திட இறைவா உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் என் கனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் என் கனலிலும் மனம் குளிரும். என் கண்களில் நினைப்பு என்னாலும் என்னை காத்திடு என் தலைவா. உன் கண்களில் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திட இறைவா. அன்பு உறவுகளே, இப்போ அந்த கதையை பற்றி யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க, நாம் எப்படி இருக்கோம். அந்த ஒரு நிகழ்வு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்காக கூட அந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். பேப்பர் எடுத்து எழுதி பார்க்கலாம், யார் என்ன அப்படி இல்லை. நாமளும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாமே. நமக்குள்ளேயே ஒரு சுய சோதனை, நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சு வச்சுருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே, நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.